என்ன என்று கேட்பார்களாம். அவன் நல்லவனாக இருந்தால், நல்ல அடியானாக இருந்தால், ஃபயகூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இருந்தார்கள் என்று நல்லவனாக இருந்தா சொல்லுவானா. அப்ப சொல்லுவாங்களாம், நல்லவனுக்கு மலக்குமார் சொல்லி காட்டுக, உந்துரிலா மக்ராதிக மினன் நார், நரகத்துல உன்னுடைய இடத்தை கொஞ்சம் பாரு. நரகத்தை எடுத்து காட்டுவாங்க. நீ மட்டும் ஒழுங்கா வாழ்ந்திருக்கல் என்று சொன்னா இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடமாக இருந்திருக்கும், அந்த இடத்தை கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, அபுதலகல்லாஹு பிஹி மகாதம் மினல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்க வேண்டிய உன்னுடைய இடத்தை சொர்க்கத்துக்கு மாத்தி தந்திருக்கிறான். நீ நல்லவனாக இருந்துட்ட, நீ மட்டும் நல்லவனாக இல்லை என்று சொன்னால் நரகத்தில் எங்க இருப்பேன்னு பாத்துக்க என்று சொல்லி எடுத்து காட்டுவானாம். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு புரிய வைக்கப்படும். இதே கெட்ட மனிதனாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅம்மல் காஃபிரு, ஒரு காஃபிராக இருந்தால், கெட்ட மனிதனாக இருந்தால் அல்லது முனாஃபிக்காக இருந்தால், ஃபயகூலு லா அத்ரி, இந்த முகமதை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது, எனக்கு என்ன தெரியும், யாரோ முகமது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், குர்ஆன் சுன்னான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் காதுல கேட்டுச்சு, நான் எதனையும் பின்பற்றவில்லை என்று சொல்லும் போது மலக்குமார் சொல்லுவார்கள், லா தரைத்த வலா தலைத்த, நீயாக அதை தெரிந்து கொள்ளவும் இல்லை, குர்ஆனை ஓதி புரிந்து கொள்ளவும் இல்லை. ஒன்றோ நீ கேட்ட டைம்லயாவது இது என்ன விவரம் என்று கேட்டு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னா குர்ஆனை ஓதியாவது புரிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நீ செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அவருக்கு இரும்பாலான சுத்தியலால் 2 காதுகளுக்கும் நடுவில் பிடரி பக்கமாக அவனுக்கு அடிக்கப்படும். இந்த சுத்தியலுடைய நிலைமை இருக்குதே, இப்படி அடிக்கிற நேரத்தில் இவன் கத்துகிற அந்த சத்தம் இருக்கிறதே, இவன் அலறுகிற அலறல், இந்த அலறலை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர மற்ற அத்தனை பேரும் கேட்பார்கள். மேல உள்ள ஹதீஸ்ல மனிதர்கள் மட்டும் வந்துச்சு, இந்த ஹதீஸ்ல ஜின்கள் மனிதர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்தம் போடுகிற அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கபருக்குள்ள வச்சதோட முகமது நபியை பற்றி கேட்கப்படும், இஸ்லாத்தை பற்றி கேட்கப்படும், தொழுகையை பற்றி கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாதவனுக்கு முதலாவது தண்டனை இரும்பாலான மிகப்பெரிய சுத்தியலால் பிடரி கடிக்கப்படும் 2 காதுகளுக்கு நடுவிலே அவன் போடுகிற சத்தம் அவ்வளவு அலறலாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், நரகத்துக்குள்ள இந்த கெட்டவனாக இருந்தா கபருக்குள்ள வச்சதோட அவனை எழுப்பி உட்கார வச்சு விசாரிக்கப்பட்டு அவன் கெட்டவன் என்று முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்கு சொல்லப்படுமா, ஃபஅஃப்ரிஷூஹு மினன் நார், நெருப்பாலான ஒரு விரிப்பை அவனுக்கு கொடுங்கள், வஅல்பிஸூஹு மினன் நார், அவனுக்கு நெருப்பாலான ஆடையை அணிய வையுங்கள். Dress எது? நெருப்பால Dressங்க, நெருப்பால பாய், இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குமார் சொல்லுவார்களாம், வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். அப்படி திறந்து காட்டினதோட நரகத்தினுடைய நெருப்பினுடைய தீச்சுவாலைகள் அவனுக்கு வந்து படுகிற நேரத்தில் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், கபரு வேதனையே இப்படின்னா நாளை நரக வேதனை எப்படி இருக்கும்? அதனால நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எவன் இந்த இடத்திலே ஜெயித்து விட்டானோ அவன் கண்டிப்பாக அடுத்த அத்தனை விஷயத்திலும் லேசாக சென்று விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்களே, இதற்காகத்தான் சொன்னார்கள். அப்படி திறந்து வருகிற நேரத்தில் தீச்சுவாலையால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பானாம். அப்படி கஷ்டப்படுகிற நேரத்தில் இன்னொரு தண்டனை சேர்த்து கொடுக்கப்படும். என்ன தண்டனை தெரியுமா? கபரு அவனை நெருக்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிற கபரு அவனை நெருக்க ஆரம்பிக்கும். அவனுடைய விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு வந்து கோர்த்து கொண்டு மாட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு கபரு உங்களை நெருக்கும். தாங்க முடியுமா? அப்படி ஒரு நெருங்கி 2 பேர் உட்கார முடியுதா? ஒரு இடத்துல நெருக்கமாக நம்ம 2 பேருக்கு உட்கார முடியலையே. உலக வாழ்க்கை இப்படி இருக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, இறுக்கமா இருக்குது, உட்கார முடியல சொல்றமா இல்லையா? ஒரு 3 பேர் உட்கார்ற சீட்ல 5 பேருக்கு உட்கார முடியுதா? அதுவே முடியலையே. நாளை கபரிலே அல்லாஹ் தஆலா உடைய தண்டனை கிடைத்து கபர் நம்மை நெருக்குகிற நேரத்தில் நம்முடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மாட்டிக்கொள்ளுமே, அப்படி கஷ்டப்படுவோமே, அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்ப அந்த கபருடைய வேதனையை வெற்றி கொள்வதற்காக நாம் என்னதான் இந்த உலகத்திலே செய்திருக்கிறோம், என்னதான் இந்த உலகத்திலே நம்முடைய அமல்கள் பெரிதாக இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டாமா? இது மட்டும் இல்ல, தொடர்ச்சி அல்லாஹ் ஒரு நாள் நடக்கிறத பாருங்க, என்ன எல்லாம் கொடுக்கிறான் தெரியுமா? ஒருவரை நமக்கு யார் குற்றவாளியோ அவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், ஒருவர் சாட்டப்படுவார், ஒரு பொறுப்பாளியை போடுவானா. யார் தெரியுமா அந்த பொறுப்பாளி? அந்த வாய் பேச முடியாத ஊமை, இப்படிப்பட்ட ஒருத்தனை தருவான். இதே நேரத்தில்
தரப்படுகிற அவனுக்கு கண்ணும் தெரியாம இருக்குமா. ஒரு பொறுப்பாளி தரப்படுவார், அவன் தான் நான் இந்த கபரு வேதனையில நமக்கு தண்டனை தரக்கூடிய பொறுப்பாளியா இருப்பாரு. அந்த பொறுப்பாளிக்கு கண்ணு தெரியாது, இதே நேரத்தில் வாயும் பேசாது, குருடனாக இருக்கிற ஒரு ஊமை பொறுப்பு சாட்டப்படுவான். அவனுடைய கையிலே ஒரு இரும்பாலான சுத்தியல் இருக்கும். அந்த ஜபலுன் லசார துராபன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த இரும்பால ஒரு மலைக்கு அடித்தால் மலை மண்ணாகி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு இரும்பை கையிலே வைத்துக் கொண்டு இந்த குற்றவாளியாக இருக்கிற மனிதனுக்கு அடிப்பாராம். அடிக்கிற நேரத்தில் யஸ்மாஉஹா மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அவன் அலறுகிற சப்தத்தை கிழக்கில் இருப்பவர்களும் மேற்கில் இருப்பவர்களும் கேட்கிற அளவுக்கு அவனுடைய சப்தம் கொடூரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அடிக்கிற அடியில சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல சகலைனி, மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அத்தனை பேரும் இதனை கேட்பார்கள். அவர் அடிச்சாருண்டா இவன் மண்ணோட மண்ணாய் போயிருவான், அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கிற அடியில இந்த குற்றவாளி மண்ணோடு மண்ணாகி விடுவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு கேட்டா, சும்ம துஆது ஃபீஹி ரூஹ், பிறகு அல்லாஹ் உயிரை கொடுத்து மீண்டும் எழுப்புவான். மண்ணோட மண்ணாய் நான் முடிஞ்சா? அதனாலதான் அல்லாஹ் அம்மேத்து சாலூன் சூறாவை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மரணித்தவன் கபரிலே வைத்து சொல்லுவானாம், நான் மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா? என்னை எழுப்பி விசாரணை செய்கிறீர்களே, என்னை தண்டிக்கிறீர்களே, நான் மரணித்தவுடன் அப்படியே மண்ணோடு மண்ணாகி இருந்தால் இந்த பிரச்சனை ஒன்றும் இருந்திருக்காதே என்று நினைப்பானாம். போயிருமா? அல்லாஹ் லேசா விட்டுருவானா? எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தண்டனை கொடுக்கப்படுகிற ஒரு நேரம் இன்னொரு தண்டனையும் கொடுக்கப்படும். எத்தனை தண்டனை பாத்தீங்களா? நெருப்பால சட்டையை தர்றான், நெருப்பால ஜுவாலைகள் நரகம் காட்டப்படுகிறது, அந்த தண்டனை வருகிறது. அதுக்கு பிறகு சுத்தியலால் அடித்து காதுகள் அவன் அலறுகிற சப்தம் கிழக்குக்கும் மேற்குக்கும் கேட்கிற அளவுல கபருக்குள்ளேயே இவ்வளவு வேதனை. அதே கபருக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா மாத்த உரில அலைஹி மகாதஹு பில் கதாத்தி வல் அஷி, உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் மறுமையிலே அவருக்கு கிடைக்க இருக்கிற இடம் என்ன என்பதை பற்றி காலையிலும் மாலையிலும் அவருக்கு காட்டப்படும். என்ன செய்வானா? அல்ல உளவியல் ரீதியிலான ஒரு தாக்கங்க இது. கபருக்குள்ள வச்சதுக்கு பிறகு கெட்டவனா இருந்தா காலையிலும் மாலையிலும் தான் பார், இது மட்டும் இல்ல, நீ இங்க பண்ற தண்டனையே இவ்வளவு கொடூரமானது, அடுத்ததாக நீ இந்த நரகத்துக்கு செல்ல இருக்கிறாய், நரகத்தை பார்த்துக் கொள்ள, அதான் நிரந்தரமான இடம் என்று காட்டப்படுமாம். நல்லவராக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும். நல்லா தூங்கு, நம் கனவுமத்தில் அரூஸ். நல்லவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் என்ன? புது மாப்பிள்ள மாதிரி தூங்குங்க என்று சொல்லி, புது மாப்பிள்ள டயர்ட்ல எப்படி தூங்குவான் அது மாதிரி தூங்க சொல்லுவாங்களாம். அப்படி இருக்க நல்லவனாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும், கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு நரகம் காட்டப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம் என்று கேட்டா 99 பாம்புகளை சாட்டுவானாம். 99 பாம்புகளை சாற்ற நேரத்தில் அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும். 99 பாம்பை சாட்டுவான். யோசிச்சு பாருங்க, ஒரு பாம்பை தொட முடியுதா? ஒரு பாம்பை நமக்கு பக்கத்தில் வச்சுக்கிற முடியுதா? அந்த 99 பாம்பு, ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும். இந்த பாம்புகள் அவனை உராய்ந்து கொண்டிருக்கும், அவனை தீண்டிக் கொண்டிருக்கும், விஷ காற்றை அவனுக்கு ஊதிக் கொண்டிருக்கும். மறுமை விசாரணை வரைக்கும் இது தொடரும். மறுமை விசாரணை நரகத்துக்கு அனுப்பப்படுவான், அங்கேயும் இது தொடரும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண பாம்பு என்றால் படையே நடங்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு பாம்புக்கே நம்மளால தாங்க முடியாத 99 பாம்பு, ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயற்கை தேவையை டாய்லெட்டுக்கு போறதுக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். போகிற வழியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பிலாலே இந்த சப்தம் உங்களுக்கு கேட்டதா? இல்லை நபிகள் நாயகமே, எனக்கு கேட்கவில்லை என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னரையை தாண்டி போறாங்க. அப்ப சொல்கிறார்கள், இந்த சப்தம் எனக்கு கேட்டது, இவர் கபருக்குள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், கபருக்குள்ள வேதனை செய்யப்படுகிற சப்தம் எனக்கு கேட்குது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவன் யார் என்று நாங்கள் விசாரித்து பார்த்தோம், அந்த மன்னரையிலே இருந்தவன் ஒரு யூதனாக இருந்தான், ஒரு யூதனாக இருக்கிறான், அவனுக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விசாரித்து அறிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவேறு கழுதையில் ஒரு நாள் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு மண்ணறை பகுதி நின்று கொண்டிருக்கும் போது அவருடைய கோவேறு கழுதை துடித்துக் கொண்டிருக்கிறது, மிரண்டு கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள் யார்? அவங்க எது என்ன அவங்களோட நிலை என்ன, எப்ப மௌத்தா போனாங்க? சிறுக்கு கோலோச்சு கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் மரணித்தார்கள், முஸ்ரிக்கீன்களாக மரணித்தார்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக துப்புரவு செய்யாவிட்டால் கூட அதற்கும் கபரிலே தண்டனை இருக்கிறது. அதற்கும் அல்லாஹ் தண்டிப்பான். இந்த அளவுக்கு உள்ள கபரு வேதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இந்த கபரு வேதனை தொடர்பாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அத்தஹியாத்திலே நாம் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். அத்தஹியாத்திலே இருக்கிற நேரத்தில் இறைவா கபருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் கேட்பாங்க, தஜ்ஜாலுடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, மரணத்தினுடைய சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லி